Good morning students. Commutative property la 5 marks. So adla gavaninga commutative properties associative properties ரெண்டு கொடுத்திருப்பாங்க. So already commutative properties நம்ம பார்த்திருக்கோம். F composition G G composition F. So இது sometimes மட்டும் தான் என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். லாஸ்ட் இயர்ஸே படிச்சிருப்பீங்க. 2 elements வச்சு இருக்கிறது பேர் தான் இது commutative property. செகண்ட் ஒன் பாருங்க associative property. So associative property ல 3 elements இருக்கும். So as usual நம்ம எப்பவுமே எப்படி எழுதணும்னா F composition G composition H equal to F composition G composition H னு அப்படி 3 வேல்யூஸ் எழுதுங்க. பிராக்கெட் மட்டும் லாஸ்ட் ரெண்டுத்துக்கும் பிராக்கெட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் பிராக்கெட் பண்றீங்க. So ஃபார்முலா ஈஸியா தான் இருக்கும். Associative property 5 marks la kepanga almost. So question number 8, consider the function f of x, g of x, h of x as given below. So நமக்கு f of x, g of x, h of x னு 3 functions கொடுத்திருக்காங்க. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா f of x, g of x னு 2 வேல்யூ தான் பார்த்திருக்கோம். 3 வேல்யூஸ் வந்தாலே 5 marks. So இந்த f g னு வரும்போது 2 marks ல கேட்பாங்க. பேலன்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்னது 5 marks ல வரும். As given below, so 3 values கொடுத்திருக்காங்க. Show that. So question என்ன கேட்பாங்கன்னா sometimes இந்த ஃபார்முலா கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா using associative property கொடுத்தாங்கன்னா நாம தான் இந்த ஃபார்முலாஸ் எழுதணும். In each case, so given கொடுத்துட்டாங்க. First subdivision போட போறேன். So first one f of x x minus 1, g of x 3x plus 1 and h of x equal to x square னு இருக்கு. So இதுலயும் நான் LHS RHS ன்றதால 2 partition எழுதிக்கிறேன். LHS. So in the formula LHS bracket F composition G composition H RHS F composition G composition H. So as usual நம்ம எப்பவுமே படிச்சிருக்கோம் bracket values first complete பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். So first என்ன கண்டுபிடிக்க போறேன்னா bracket value F composition G இத முதல்ல கண்டுபிடிக்க போறேன். So F composition G ன்றது F ன்றது ஃபங்க்ஷன் G ன்ற ஒரு ஃபங்க்ஷன். So F அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் G of x கண்டுபிடிங்க. So f of g of x question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3x plus 1. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f என்ன கொடுத்திருக்காங்க x minus 1. So இந்த x க்கு பதிலா என்ன பண்ணுங்க மேல இருக்க full valuesயும் அப்படியே கொடுங்க. So x க்கு பதிலா கொடுங்க 3x plus 1. So பேலன்ஸ் இங்க -1 இருக்கு. +1 -1 கேன்சல் ஆயிடும். f composition g ஓட வேல்யூ 3x. So இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டோட்டல் LH ல f composition g composition h ல bracket value கண்டுபிடிச்சிருக்கோம். So bracket value கண்டுபிடிச்சாச்சு h. So இத பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த bracket value ன்றது first function, h ன்றது second function. இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன பண்ண போறோம்னா composition. So அப்போ f composition g ய first function அப்படியே வச்சுக்கோங்க. h of x தான் இப்போ நமக்கு என்னது function. ஏனா h of x தான் என்னது second value. h of x question என்ன கொடுத்திருக்காங்க x square. So f composition g அப்படியே வச்சிட்டு h of x second value x square substitute பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு என்னது bracket value f composition g ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 3x. ஸோ இந்த x க்கு பதிலா என்ன பண்ணணும்னா மேல இருக்க இந்த ஃபுல் வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 3x ஸ்கொயர். ஸோ LHS f composition g composition h என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா RHS F composition G composition H. So இங்க bracket value என்ன கொடுத்தாங்க பாருங்க G composition H. First bracket value தான் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிங்க. So இந்த bracket value பொறுத்த வரைக்கும் G H ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு G அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனா இருக்க H கண்டுபிடிங்க H of x. So G அப்படியே வச்சுட்டு H of x வேல்யூ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் G ஓட வேல்யூ 3x plus 1. So இந்த x க்கு பதிலா என்ன பண்ணுங்க மேல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் 3x ஸ்கொயர் plus 1 பேலன்ஸ் அப்படியே இருக்கும். So இதான் என்னோட bracket value G composition H. So இப்போ RHS full value சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். RHS full value F composition G composition H. So இப்போ பாருங்க இதுல f ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த bracket value G composition H ன்றது செகண்ட் ஃபங்க்ஷன். இது ரெண்டு தான் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா composition. So f ன்றது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் G composition H ன்றது செகண்ட் ஃபங்க்ஷன். So ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் G composition H தான் என்னவா பண்ண போறோம் ஃபங்க்ஷனா எடுத்துக்க போறோம். So அதனால இது பக்கத்துல x ன்னு எழுதிருக்கேன். So the bracket value G composition H தான் இப்போ நம்ம செகண்ட் வேல்யூ. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 3x ஸ்கொயர் plus 1. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இங்க என்ன f. f ஓட வேல்யூ क्वेश्चनல x minus 1 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த x க்கு பதிலா ஃபுல்லா என்ன பண்ணுங்க இந்த full values இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. full value சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் plus 1. சோ இதுல பேலன்ஸ் -1 இருக்கு. +1 -1 cancel ஆயிடும். So F composition
g composition h equal to 3x square. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கொஷினில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் f composition g composition h equal to f composition g composition h. Hence proved. ஸோ LHS equal to RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. சேம் மாடலில் சப்டிவிஷன் 2 பார்க்க போகிறோம். ஸோ f of x x ஸ்கொயர் g of x 2x and h of x equal to x plus 4னுக்கு சேம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு தான் நான் 2 பார்ட்டிஷனாக எழுதியிருக்கேன். LHS f composition g composition h, RHS கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க நமக்கு RHS f composition g composition h. ஸோ இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட் வேல்யூ f composition g. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் f அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் g ஃபங்க்ஷனாக எழுதுகிறேன். ஸோ f ஆஃப் g of x வேல்யூ என்னது 2x. f-ஓட வேல்யூ x ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் எழுதியாச்சு f of x-ஓட வேல்யூ. ஸோ இப்போ இந்த x-க்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், செகண்ட் ஃபங்க்ஷன் ஃபுல் வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x-க்கு பதிலாக 2x. ஸோ இங்கே x ஸ்கொயர் தான் எனக்கு, இப்போ x 2x தான். ஸோ x-க்கு மேலே ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸோ 2x ஸ்கொயர்னா 2x இன்ட்டு 2xன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, x இன்ட்டு x ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும் 4x ஸ்கொயர். ப்ராக்கெட் வேல்யூ f composition g கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஹோல் LHS கண்டுபிடிக்க போகிறேன். LHS என்னது f composition g ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், composition h. ஸோ இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது ஹெச்ன்றது செகண்ட் ஃபங்க்ஷன். இது ரெண்டுக்கும் என்ன பண்ண போகிறோம், காம்போசிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f composition g ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் ஹெச் தான் என்ன எழுத போகிறோம், ஃபங்க்ஷனாக எழுத போகிறீங்க h of x. ஸோ f composition g அப்படியே வச்சுக்கிட்டு h of x கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க x plus 4. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள், இந்த f composition g இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. f composition g-யோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சோம் 4x ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல் வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x plus 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் நமக்கு எப்படி இருக்கும், a plus b த ஹோல் ஸ்கொயர். ஸோ முன்னாடி இருக்க 4 அப்படியே வச்சுக்கோங்க, a plus b த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலானது a plus b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸ்னு இருக்குது, பிக்கு பதிலாக 4 இருக்குது. a ஸ்கொயர் அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2, ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் b ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 4 இன்ட்டு x ஸ்கொயர்னால் அப்படியே தான் வரப்போகுது 2ab. ஸோ அப்போ 3 மல்டிபிளில் தான் இருக்குது. 4 2s are 8, கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிட்டேன், வேரியபிள் அப்படியே இருக்குது. ப்ளஸ் 4 4s are 16. ஸோ இந்த 4 இது ரெண்டுத்துக்குமே ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 4s are 32x ப்ளஸ் 16 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 இன்ட்டு 4 என்ன வரும் 64. ஸோ ஃபுல் LHS கண்டுபிடிச்சாச்சு. f composition g composition h. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன்று RHS கண்டுபிடிக்க போகிறோம். சேம் வைஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ கண்டுபிடிங்க, g composition h. g தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் h of x ஃபங்க்ஷனாக எழுதியாச்சு. h of x ஓட வேல்யூ என்னது x plus 4. g-யோட வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க 2x. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஃபுல் வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் 2 இன்ட்டு x plus 4. இந்த 2வும் எக்ஸும் மல்டிபிள் இருக்குது, அப்போ 2வும் இந்த ப்ராக்கெட் வேல்யூ மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். 2 இன்ட்டு x 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 4 8. ஸோ ப்ராக்கெட் வேல்யூ g composition h கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஹோல் RHS கண்டுபிடிக்க போகிறேன். f composition g composition h. ஸோ இந்த ப்ராக்கெட் வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன், fன்றது ஒரு ஃபங்க்ஷன். f ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், இந்த ப்ராக்கெட் வேல்யூ செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ f அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ தான் என்ன பண்ண போகிறோம் ஃபங்க்ஷனாக எழுத போகிறோம். ஸோ g composition h என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2x plus 8. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் f-ஓட வேல்யூ x ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபுல் வேல்யூஸையும் இங்கே கொண்டு வாங்க. ஸோ கொண்டு வரும்போது என்ன ஆகும் 2x plus 8
ஸோ எக்ஸுக்கு தான் ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸுன்றது 2x + 8 தான் ஹோல் ஸ்கொயர். சேம் வைஸ் a + b த ஹோல் ஸ்கொயர் கொடுங்க. ஏக்கு பதிலாக இங்கே 2x இருக்குது, பிக்கு பதிலாக 8ன்னு இருக்குது. சேம் வைஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2, ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 8 ப்ளஸ் b ஸ்கொயர் 8 ஸ்கொயர். 2x ஸ்கொயர் மீன்ஸ் 2x into 2x. 2 2s are 4, x into x, x square, 4x square plus 2ab எல்லாம் மல்டிபிள் இருக்குது. 4 2s are 8, 8 2s are 16. Sorry, 8 2s are 16, 16 2s are 32x plus 8 square. 8 square means 8 into 8, 8 8s are 64. So RHSும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ LHS RHS போத் வேல்யூஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக அப்படியே எழுதுங்க. F composition G composition H ஈக்குவல் டு F composition G composition H, hence proved. ஸோ இதுதான் தேர்ட் கொஷின். ஹோம்ஒர்க்காக போடுங்க. f of x equal to x minus 4, g of x equal to x square and h of x equal to 3x minus 4. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 marks. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இப்போ ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.